லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். நார்த் ஃபேஸிங்கில், அதாவது வடக்க பார்த்த ஒரு வீடு கட்ட போகிறோம். எந்த மாதிரி அமைப்பெல்லாம் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி சவுத் ஃபேஸிங்கில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வடக்கு பார்த்து நார்த் ஃபேஸிங்கில் எது மாதிரி எல்லாம் நீங்கள் கட்டும்போது கவனிக்க வேண்டியது, எது மாதிரி தவறுகள் நார்த் ஃபேஸிங்கில் பிழைகள் ஏற்படுகின்றது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு 1வது பாயிண்ட், தெருக்குத்து. ஸோ நார்த் ஃபேஸிங், இப்போ உங்களுக்கு வந்து பில்டிங் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நார்த் ஃபேஸிங்காக வரும், இது ரோடு, சரிங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து நார்த் ஃபேஸிங். நார்த்தில் வந்து நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டும் முன்னாடி வரும், நார்த் ஈஸ்ட்டும் நார்த் வெஸ்ட்டும். ஸோ ஈசான மூலையும் வாயு மூலையும் முன்முகப்பில் இருக்கும். அப்போ இது நார்த்துனா இது ஈஸ்ட். பிளாக்கில் வந்து பாதியில் இருக்கலாம். அதாவது லெஃப்ட் சைடில் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் உங்களுக்கு தெருக்குத்து இருப்பது சிறப்பு. 2வது பாயிண்ட், 5Gங்கிறது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், சம்பு, செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், 5 விதிமுறைகள் இருக்கும். இந்த 5Gயில் வந்து நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கும் வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ், நார்த் ஃபேஸிங் ஹவுஸ் இது வந்து நார்த் ஃபேஸிங். ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத்து. ஸோ ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் 3 நண்பர்கள் முன் முகப்பிலே நீங்கள் அமைக்க முடியும். ஈசான மூலையிலே போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்பு. ஸோ 1 2 3 3 நண்பர்கள். வாயு மூலையில் செப்டிக் டேங்கும், கன்னி மூலையில் மொட்டை மாடியில் உயரமாக வாட்டர் டேங்க் இருக்குது. இதில் பெரும்பகுதியானவர்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா, இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் நார்த் ஃபேஸிங்கில். ஸோ போர் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வாட்டர் டேங்க் வச்சுருவாங்க. அப்போ முன்முகப்பிலே பைப்லைன் சுற்றி கொண்டு போனால் உங்களுக்கு இப்போவே 700 அடி போர் போட்டிருக்கோம் சார், பைப்பை இப்படியே கொண்டு போய் கன்னி மூலையில் வச்சா தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வாயு மூலையில் ஹெட்ரூம் போட்டிருக்கிறதுக்கு மேலே வச்சுருவாங்க. இந்த மாதிரி இருந்தால் வாஸ்துவில் தவறு. ஸோ ஈசான மூலையில் மட்டுமே போர் அமைக்கப்பட வேண்டும், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் வைக்கணும். ஸோ இது வந்து 5Gயில் வந்து கண்டிப்பாக எந்தவித மாற்றமும் அல்லாமல் ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக. ஸோ இதில் வந்து சமீபத்தில் கூட வந்து ஒரு 2 நாட்டில் அதிக நிலநடுக்கம் ஏற்பட்டு நிறைய பேர் தவறியும் போயிட்டாங்க. ஸோ அது வந்து அந்த பூமி உங்களை எச்சரிக்கை மணி அடிச்சுக்கிட்டே இருக்கும். நிறையா உங்களுக்கு வந்து வாட்ச் பண்ணும், நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி தப்பாக இருக்குது, என்னை வந்து இந்த பூமி ஈஸிய ஒன் ஆஃப் த மேன் தான், ஒரு மனுஷன் தான். ஸோ அது நம்ம பேசுகிறோம், அது பேச தெரியாது, பட் உங்களை வந்து எச்சரிக்கை கொடுக்கும். நான் உன்னை உயர்த்துறேன், வளர்க்குறேன், வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். பட் இது பிழையாக இருக்குது, நீங்கள் வந்து என்னை சரி பண்ணுங்கன்ட்டு பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக இந்த பூமி தாங்காதப்போ வந்து கொலாப்ஸ் ஆகிடுது. அதனால் இந்த 5G ஃபஸ்ட்டு 1 சரியாக இருந்தால் நிச்சயமாக நிலநடுக்கம்னா வாட் அப்படின்னு கேட்டுக்கலாம். 3வது வந்து கிராஸு பிளாட். பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெரும்பகுதி வந்து இப்படி பிளாட் இருக்கும். ஸோ இது ஈஸ்ட் பிளாட் வச்சுக்கோங்களேன், இது நார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த நார்த் ஈஸ்ட் கட் பண்ணிடுவான். ஸோ நார்த் ஈஸ்ட் கட்டு. பில்டிங்குமே நீங்கள் வந்து இப்படியே வச்சு பின்னே இப்படி கட் பண்ணி கட்டுறது. ஸோ நார்த் ஈஸ்ட் பிளாட் இஸ் கரெக்டு. நார்த் ரோடு, ஈஸ்ட் ரோடு முதல் தரமான மனை. ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் கட்டாக இருந்தால் தப்பு, பட் பில்டிங்கும் அதே மாதிரி கட்டிடக்கூடாது. ஸோ அதைத்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த 5Gயில் கிராஸ் சொல்லியிருக்கிறேன் 3வது. ஸோ 4th ஒன், பிளாட் நார்த் ஈஸ்ட் கட்டு. இப்போ கிராஸுங்கிறது சொல்லியிருக்கேன், பிளாட்டு சரி, பில்டிங் மெயின் டோர், இது 2க்குமே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, இப்போ பில்டிங்கினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இது ஈஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வெஸ்ட்டு பேக் சைடு வரும். ஸோ இது நார்த்து. இப்படி இருந்தால் பிளாட்டு கரெக்டு. அப்போ முன்னாடி அகலமாக இருக்குது, பின்னாடி கம்மியாக இருக்குது, இருந்தாலும் நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகிருக்கு. இதே பிளாட்டு உங்களுக்கு வந்து இப்போ இது வந்து இப்படி இருக்குது, இது வந்து கம்மியாக வருது, இது கூட இருக்குது, இது கம்மியாக இருக்குது. ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. இந்த கடை வைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடி கம்மியாக இருந்து பின்னாடி விரிஞ்சால் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது நார்த் ஈஸ்ட்டு கட்டு, இது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது மாதிரி கூட இருந்து நீங்கள் வந்து பில்டிங்கை இப்படி கூட கட்டிக்கலாம், நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ஆகி. பட் இது மாதிரி இருக்கும்போது நீங்கள் இப்படி கட்டவே முடியாது, இப்படி தான் கட்டுற மாதிரி இருக்கும். நார்த் ஈஸ்ட் கட்டு, நார்த் ஈஸ்ட் கட்டு. பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக குறையுடன் வளருவார்கள். அப்புறம் மெயின் டோர். ஸோ ஒரு சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னாக்கா பிரமாதமாக கட்டுறாங்க.
ஸோ இதே நார்த் ஃபேஸிங், திஸ் இஸ் ஏ ஒன் ஆஃப் த நார்த் ஃபேஸிங் சவுத்து. ஸோ அப்போ இது ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. பில்டிங்கை வந்து நார்த் ஈஸ்ட்டு வந்து பார்க்கணுங்கிறதுக்காக இப்படி கட்டிடுறாங்க. ஸோ பில்டிங்கே நார்த் ஈஸ்ட் இப்படியே கட்டிடுறது. ஸோ நிறைய பில்டிங்கில் நான் பார்த்துருக்கேன் இப்படியே டிசைனாக வச்சு பண்ணுறதுக்காகவே வந்து இது வந்து ஒரு இது பிரித்து இப்படி வச்சுக்கிறது. அப்புறம் முன்னையும் அந்த கிராஸ் அப்படியே வச்சு ஸோ படியை போட்டு இதை ஹால் வச்சு ஸோ நார்த் ஈஸ்ட் நல்ல கிராஸாக பண்ணுறது. நார்த் ஈஸ்ட் பார்வையில் தானே இருக்குன்ட்டு. நார்த் ஈஸ்ட் வெட்டு இருந்தால் குழந்தைகள் வளர்ச்சி பாதிக்கும். குறையுடன் குழந்தை பிறக்கிறதுங்கிறது வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குன்னா போலியோ சொட்டு மருந்து, போலியோனுடைய அட்டாக். வீட்டினுடைய வடகிழக்கு மூலை எந்த வீட்டில் தவறு இருக்கின்றதோ, வடகிழக்கு மூலை தவறு இருந்தால் குழந்தைகள் குறையோடு பிறப்பாங்க. ஸோ இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நம்ம வந்து போலியோ சொட்டு மருந்து கொடுக்கல, இல்லை போலியோ அட்டாக் ஆகிருக்கு அப்படின்றது இல்லை. ஈசான மூலை தப்பாக இருந்தால், வடகிழக்கு மூலை நார்த் ஈஸ்ட் கட்டு இருந்தால், ஒரு சில பில்டிங்கை போர் போடுறதுக்காகவே இப்படி வெட்டி கட்டுவாங்க. ஸோ இது ஈசான மூலை வெட்டிடுவாங்க. நார்த் ஈஸ்ட் வெட்டு, நார்த் ஈஸ்ட் வெட்டு. ஒரு சில பில்டிங்கே இடமே இப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் இடம் அமைப்பே இவ்வளோ தான் இருக்குது. இது இருக்காது இவங்க பில்டிங்கில், இது அடுத்தவங்க இடம் இப்படி வந்துடும். அதுவுமே தப்பு தான். அதனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மனையை ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது, வெட்டி கட்டக்கூடாது. நடுவில் இந்த பிரேக்கில் உங்களுக்கு வந்து மூல மட்டத்துக்கு இருக்கிற பில்டிங்கை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எர்த் பீம் காங்கிரீட் அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குற இடங்க கான்பாளையம் 4ங்கிற ஒரு பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 1700 சதுரடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம். 2 வீடு அமைக்கிறோம். ஒன்று நார்த் ஃபேஸிங், இன்னொன்று வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ வெஸ்ட்டு பக்கம் தகரம் அடைச்சிருக்கிறோம். ஈஸ்ட்டு பக்கம் இன்னொரு நல்ல நண்பர் இடம் கொடுத்துருக்குறாரு. ஸோ அவர் இடம் அப்புறம் ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ வந்து நார்த் ஃபேஸிங்கும் வெஸ்ட் ஃபேஸிங்கும் காமிச்சிருக்கோம். இப்போ எர்த் பீம் காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் நாங்கள் மேலே வந்து பிரிக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. நல்லா செலுத்தி தான் போட்டுட்ருக்குறோம். ஸோ எர்த் பீமுக்கு மேலே வந்து நாங்கள் சோறு கட்டியிருக்கிறோம். பேஸ் மட்டம் 4 feet 3 inches அமைச்சிருக்கோம். ஸோ 2 போர் இருக்கும். ஒன்று நார்த் ஈஸ்ட்டில் நார்த் ஃபேஸிங், இன்னொன்று வெஸ்ட் ஃபேஸிங்க்கும் அதே மாதிரி வந்து நார்த் ஈஸ்ட்டில் அமைச்சிருக்கோம். செங்கல் நல்ல தரமாக குவாலிட்டியாக இருக்கிறதுங்க. அதே மாதிரி கம்பியும் வந்து டாட்டா ஸ்டீல் யூஸ் பண்ணுறோம். அதையுமே காமிச்சிருக்கேன். டாட்டா ஸ்டீல் 16 mm கம்பி போடுறோம். ஸோ ஒரு இடைஞ்சலான இடத்துலையே சரியாக பண்ணிகிட்ருக்கோம். இது முழுக்க பில்டிங் முழுக்க கம்ப்ளீட்டாக வந்து மூளை மட்டத்துக்கு இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே டாட்டா ஸ்டீல் தான் நாங்கள் பிராண்டட் கம்பி யூஸ் பண்ணுறோன்னு காமிச்சிருக்கிறோம். சிமெண்ட்டு ராம்கோ சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியாக க்யூரிங் ப்ராப்பராக செய்து கட்டட வேலையை செயல்பட்டுருக்கோங்க. ஸோ நல்ல வேலையும் தரமாக குவாலிட்டியான மெட்டீரியல் பயன்படுத்திகிட்ருக்கோம். சிவாய நமக. மூலமட்டம் எப்படி பார்க்குறோம், நாம் வந்து பில்டிங் வந்து மதுரையில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ஒவ்வொரு மூலையும் கார்னரும் சரியாக இருக்கணும். ஒரு சிலர் வந்து அத்துக்கு நாங்கள் கட்டுறோம் சார், அதனால் கிராஸ் அப்படி தான் இருக்கும், பிளாட்டு கிராஸாக இருக்குது, பில்டிங் அப்படி கிராஸாக வரணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த கிராஸை எடுத்து கட்டுறது தான் வேலை. ஸோ கிராஸ் இல்லாமல் கட்டுவதே இன்ஜினியர். ஒரு சில கொத்தனார்களே நல்லா கிராஸ் இல்லாமல் கட்டுறாங்க. ஒரு சிலருக்கு அதை தெரியுறதில்ல, கிராஸ் இருக்குது மன அதனால் அப்படின்னு. தயவுசெய்து கிராஸ் இல்லாமல் கட்டுங்க. அடியன் அந்த மாதிரி தான் கட்டிகிட்ருக்கிறேன். 6வது ஹெட்ரூம். ஸோ பில்டிங் வந்து நார்த் ஃபேஸிங். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த நார்த் ஃபேஸிங். ஸோ இது வந்து சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஸோ ஈசான மூலையில் மாடிப்படி போட்டுருவா. ஹெட்ரூம் தப்பாகிடுச்சா, ஈசான மூலை என்ட்ரன்ஸ் வச்சு ஹெட்ரூம் போட்டுருவாங்க. மெயின் டோர் வைக்கணும்னு சொல்லி மெயின் டோர் கரெக்டு. அப்போ படி வந்து இந்த பக்கத்தில் தான் இருக்கணும். ஹெட்ரூம் என்ன ஆயிரும், படியும் போடுறது நார்த் ஈஸ்ட் ஈசான மூலையில் படி தப்பு. 1 ஹெட்ரூம் போட்டுருவாங்க, 2வது தப்பு. ஸோ 2மே வாஸ்துவில் வரக்கூடாது. 7வது பாயிண்ட் உச்சஸ்தான வாசல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நார்த் ஃபேஸிங். இப்போ வந்து பில்டிங்கை நான் இப்படியே நான் வச்சுருக்கேன். ஸோ இது நார்த் ஃபேஸிங்கில் வந்து அவங்க 9ஆக பிரிக்கிறாங்க. ஸோ 9ஆக பிரிக்கும்போது என்ன ஆயிரும்னா, இது ஈஸ்ட்டு, நார்த் ஈஸ்ட்டில் தான் வாசல் வரணும். இது உச்சஸ்தானம். இதில் 3 பார்ட்டு, இதில் 3 பார்ட்டு. அப்போது இந்த 3 பார்ட்டு இங்கிட்டு ஒரு 3 பார்ட்டு நம்ம விட்டுறோம் தான், கரெக்டு தான். நடுவில் இருக்கிற 3 பாகத்தில் வைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 பார்ட்டுங்கிறது கரெக்டு. அப்புறம் ஒரு 2 பார்ட்டு வைக்கிறது 5 பார்ட்டு. 6வது பார்ட்டு தான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் பாகம் வரும். அப்போ சுக்கிரன் பாகம் வரும்போது வாயு மூலைக்கு போயிடும்.
அதனால் தயவுசெய்து நண்பர்களே, நார்த் ஃபேஸிங் ஹவுஸுக்கு நீங்கள் ஈசான்யத்தில் வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னர்லேயே தலைவாசல் வைங்க. இந்த 3 பார்ட்டு 9 பார்ட்டு இப்படிலாம் பிரிக்கிறது இந்த உச்சஸ்தானமானதில் வடகிழக்கு மூலை. தலைவாசல் நேர் எதிர்த்தாப்பில் கிச்சன் தெரியும். இல்லைன்னா அகலம் கண்டதில் பாதி வச்சுக்கோங்க. இப்போ 30 அடி பிளாட்டுனா 15 அடிக்கு இங்கிட்டு தான் வாசல் வரணும். இது ஸ்டெப்ஸும் வந்து கிளாக் வைஸில் சுற்றுற மாதிரி வச்சுக்கோங்க. 8வது ஈசான மூலையில் ஷாப்பு. ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து என்ன செய்வாங்கனாக்கா, வியாபார நோக்கத்துக்காக வந்து இப்போ இது நார்த்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. இப்போ கடை என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா, இப்படி கட்டுவாங்க. ஸோ இந்த இடத்துல கடை வச்சுட்டு, அப்புறம் இங்கே வந்து படியை வச்சுட்டு, இங்கே வெராண்டா மாதிரி வச்சுட்டு, இது ஷாப் வச்சுட்டு, இது ஹாலு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, டாய்லெட் எல்லாம் போட்டுருவாங்க. பட் இந்த ஈசான மூலை கடை இருக்கு இல்லையா, வாடகைக்கு விட்டுருவாங்க. அப்போ ஈசானம் வெட்டு கணக்கு தான் வரும். நண்பர்களே அவசியமாக புரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தகவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈசான மூலையில் கடை போட்டுட்டு மிச்சது வாயு மூலை கூட கடை வச்சுக்கலாம். ஈசான மூலையில் கடை கண்டிப்பாக நீங்கள் ஓன் யூஸ் பண்ணால் கூட தப்பு. அப்படி இல்லைன்னா உள்ளேருந்து ஒரு வாசல் நீங்கள் வைக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து மரம், பாறை, வடக்கு பக்கம். நம்ம வீட்டுக்கு நேர் எதிர்த்தாப்பில் பெரிய மரம் இருக்கக்கூடாது, பெரிய பாறை இருக்கக்கூடாது. நார்த்து வெஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன். இப்போ வந்து உங்கள் பிளாட் இப்படி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து நார்த்து ஈஸ்ட்டு, இது இப்படி கிராஸ் இருக்கலாம், இப்படி கிராஸ் இருக்கக்கூடாது. ஸோ நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் இஸ் ஓகே. போகுது நார்த் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் தப்பு, நார்த் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன் கரெக்டு. ஸோ வடக்கு பார்த்து நிறைய தகவல்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்க. உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி அடியேன் வரைபடத்தோட சின்ன சின்ன விளக்கங்கள் கொடுத்துருக்குறேன். நிறைய பிளான் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அம்பாள் வாஸ்துன்னு இன்னொரு சேனல்லையும் நிறைய தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அதனால் அந்த சேனல்லையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வரைபடம் தேவைப்படுறவங்க, பிளான் வேணும் சார் எங்களுக்கு பிளான் நீங்கள் வந்து அமைச்சு கொடுங்கன்னாக்கா, எந்த ஊரில் இருந்தாலும் இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி வைங்க. ஸோ அனுப்பும்போது உங்களுடைய ஜாதகம், உங்கள் மனைவியினுடைய ஜாதகம் ஒன்று, வரைபடத்திற்கு உண்டான நீள அகலம், அந்த பிளாட்டினுடைய நீள அகலம், அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகள் இதெல்லாம் அனுப்பி வச்சோம்னாக்கா ஜாதகத்தை படித்து என்ன அளவில் குழி பொருத்தம் எடுத்தால் சிறப்பு. அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 நாள் கழித்து தான் உங்களுக்கு வரைபடம் அமைக்கிறோம். ஸோ இதற்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபீஸ் நாங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கிறோம். தென் நீங்கள் பிளான் உங்கள் இன்ஜினியரோ ஆர்கிடெக்டோ அல்லது கான்ட்ராக்டரை வச்சு அமைச்சிருந்தீங்கன்னா அதை அனுப்பி வைங்க. அனுப்பும்போது ஜாதகமும் அனுப்பி வைங்க. வந்து இந்த பிளான் நீங்கள் போட்டிருக்கிறது PDF ஃபைலாகவே அனுப்பி வைங்க. ஸோ உங்களுக்கு உண்டான கரெக்ஷன்ஸு இந்த பிளான் சரி பண்ணுறதுக்கு சின்ன சின்ன அளவுகள் குழி பொருத்தத்தில் வந்து கரெக்டான வைக்கிறதுக்கு சரி பண்ணிக்கலாம். அதற்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம்னா எக்கானமி ஃபீஸ் ஆஃப் த 2500 மாத்திரம் வாங்குகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் அடிஷ்னல் ஃப்ளோர் ஒன்று இருக்கிறதுக்கு 1000 rupees எக்ஸ்ட்ரா அடிஷ்னல். நிறையா 25-50 லட்சம் வச்சு வீடு கட்டுறோம். 2500 ஒரு எக்கானமி ஃபீஸ் நீங்கள் செலவு பண்ணுறதை பற்றி இல்லை. வீடு வாஸ்துப்படி ஜாதகம் உங்களுக்கு பலனும் கோவிலும் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழி பொருத்தம் கரெக்ஷன் அனைத்தும் சேர்ந்து வந்துடும். தேவைப்படுற ஆலைக்கு கொடுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நம.